Hi student, class 12th ஓட accountancy subjectல நம்ம chapter 1 பார்க்க போகிறோம். நான் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்னால் என்ன, அதோட மீனிங், டெஃபினேஷன்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் டீடு என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட்டில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிமெண்ட்டு போடுவோம். அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனாக இருக்கலாம் அல்லது ஓரலாக இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லுவோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, நேம் ஆஃப் தி ஃபர்ம், அந்த கம்பெனி நேமோட நேமு. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸோட நேமு, அட்ரெஸ்ஸு, பிஸ்னஸோட என்ன பிஸ்னஸ், என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், எந்த பிளேஸில் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு பண்ண போகிறோம் பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ அதோட டேட்டு, எந்த டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 year இருக்கலாம், 2 years இருக்கலாம். ஸோ அந்த அவங்களோட பேஸ் பண்ணி இருக்குது, அவங்களோட விஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல், ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஸில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணி முடிச்சும் போது 1 year கழித்து அந்த ப்ராஃபிட் வந்துருக்கும். அந்த ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அல்லது லாஸாக இருக்கலாம் பிஸ்னஸில். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், ஷேர் பண்ணிக்க போகிறோம். அந்த ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோஸ் வந்து மென்ஷன், பார்ட்னர்ஷிப் நம்ம டீடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது என்ன ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பிரித்து கொடுக்கணும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் வந்து பார்ட்னர்ஸ் வந்து எதுவுமே இந்த டீடில் வந்து மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம பார்ட்னர்ஸுக்கு வந்து எப்படி பிரித்து கொடுக்கணும்னா ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். சரி பார்த்திங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர்ஷிப் டீடில் நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை பார்ட்னர்ஷிப் டீலில் எந்த இதுவுமே கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் ட்ராயிங்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ பர்சனல் யூஸ்க்காக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருப்போம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேபிட்டல் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் டீடில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு வந்து அதை நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோன் பே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். அதே மாதிரி பார்ட்னர்ஸோட சேலரி, கமிஷன்ஸு. ஸோ சேலரிஸு கமிஷன்ஸும் பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சேலரி கமிஷன்ஸ் கொடுக்கணும். அதை பற்றி எதுவுமே சொல்லலை, பார்ட்னர்ஷிப் டீட்டில் எதுவுமே சொல்லலைன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு பார்ட்னர்ஸோட டியூட்டிஸ் என்ன, ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம வந்து அப்போயே நம்ம பார்ட்னர்ஷிப் டீட்டில் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ மைனருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரைட்ஸு இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மைனருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மைனரை நம்ம வந்து அட்மிஷன் போடணும், இல்லைன்னா நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நியூ பார்ட்னர், ஒரு பார்ட்னர் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து அட்மிஷன் போடுறோன்னா அதுவுமே வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே அக்செப்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அட்மிஷன் பண்ணணும், இல்லைனா நியூ பார்ட்னர்ஸை நம்ம வந்து அட்மிஷன் பண்ணக்கூடாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் எ பார்ட்னர். ஸோ நம்ம அந்த கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகும் போதோ அல்லது டெத் ஆகும் போதோ எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இப்போ கம்பெனி வந்து டிசால்யூஷன்ஸ் பண்ணும் போது அல்லது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போதோ நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் ஆஃப் குட்வில், நம்ம வந்து குட்வில் வந்து வேல்யூவேஷன் பண்ணணும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அசெட்ஸு, ஒவ்வொரு பார்ட்னரோட குட்வில் எவ்வளோ இருக்குது, அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் செட்டில்மெண்ட்,
ஸோ டிஸ்ட்ரிபியூட் செட்டில்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பார்ட்னர்ஸ்குள்ள உள்ளார ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்க வந்து வெளியில் போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து அதுக்கு வந்து கொடுக்கணும், இல்லைனா நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ட்விஸ்ட்டு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கிளாஸில் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கிளாஸில் நீங்கள் ஆன்லைன் டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணதுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.